ஹாய் கைஸ், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஈகரா பார்ட் 2க்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதர் தேன் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு இந்த சேனல் ஒன் மோர் எபிசோடில் உங்களுக்கு சேம் டாப்பிக்கில் பட் பார்ட் 2வை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? நோ முதலீடு ஒன்லி கைபேசி, உங்கள் பேஷன் கன்சிஸ்டன்ட் வருமானம். இந்த டாப்பிக்கில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ல் என்ன பார்த்துருந்தோம்னா, எப்படி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஆர் பேஷனை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம் ஆன்லைனில். அதாவது ஆன்லைன் கோச்சிங் ஆர் டியூட்டரிங் கோர்சஸ் ஆர் டியூட்டரிங் வெப்சைட்ஸில். அதில் UDEMY அப்படிங்கிற வெப்சைட்டில் எப்படியெல்லாம் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட்டை போட்டு அதை நம்ம மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். இந்த பார்ட் 2ல் என்ன நல்லா பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இந்த வீடியோவில் நான் ஒன்று தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அட் த சேம் டைம் லென்த்தியாக போனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கணும்னா 1 by 1 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 2ல் அதர் தேன் யுடமி, அதாவது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், சேம் யூடியூப் மாதிரியே நிறைய விஷயங்கள், அதாவது குக்கிங், ஆர்ட், டீச்சிங் எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு வீடியோ ஆர் கேமரா முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் ஒன்று போதும், இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண. ஸோ பிளாகிங், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பிளாகிங். வாட் இஸ் தட் பிளாகிங்? பிளாகுங்கிறது உங்களோட எவ்ரிடே டைரி மாதிரி இல்லை ஜேர்னல் மாதிரி. ஒரு சின்ன நோட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் பிளாகாக ஆன்லைனில் போடலாம். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை உங்களை சுற்றி நடக்கிறது, உங்கள் வீட்டு கார்டனிங் இல்லை கார்டனிங் கூட வேணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. ஆனால் எழுதி வச்சுப்பீங்களா? சில பேர் எழுதி வச்சுருவாங்க. அந்த எழுத்தை நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்து பணம் சம்பாதிக்கலாம். எப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை, அது இன்னொரு ஆப்ஷன். நான் அதை பற்றி பேசுவேன் பட் இன்னொரு பார்ட்டில். இது பியோர் பிளாகிங். ஸோ நிறையா பேர் நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் எழுத ஆரம்பித்தாதான் நிறையா சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த பிளாகை எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் ஒரு பிளாக் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. blogger.com, wordpress.com அப்படின்னு நிறையா பிளாகர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டும் பாப்புலர். எப்படி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்ககிட்ட ஒரே ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். அதை நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி, அந்த இமெயில் ஐடியை வச்சு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் தாராளமாக பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். டைப் பண்ணி உங்கள் மொபைல்லையே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் உங்களோட பிளாகுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் எழுத தோணுதோ எல்லா லாங்குவேஜும் அதில் கம்பேட்டபிள். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். தமிழில் எழுதணுமா, உங்களுக்கு ஈஸியாக தமிழ் டைப்பிங் ஆப்ஸும் இருக்குது. ஸோ தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி அதை தமிழை கன்வெர்ட் பண்ணுறதும் ஈஸி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்து நீங்கள் பிளாகிங்கில் போட்டால் எப்படி காசு வரும், எப்படி அதில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பிளாக் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி எப்படி அது வேலை செய்யுது, எப்படி உங்களுக்கு பணம் சேருது. ஸோ ஒன்ஸ் பிளாக் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாபிக் இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா வேணா இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேஜை டிசைன் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே ஈஸி.
நீங்கள் எப்படி வந்து மொபைலில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணீங்களா, அதே மாதிரி சின்ன 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 எலிமெண்ட்ஸ் வச்சு அந்த ஆப்லேயே டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அது ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன எழுதணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு இருக்கு. எல்லாரும் வந்து கூகுள் ஆட்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் இது கூகுள் ஆட்சென்ஸ். நீங்கள் உங்கள் பிளாகில் ஒரு சின்ன இடம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுப்பீங்க கூகுளுக்கு. கூகுள் அட்வர்டைஸ் பண்ணுறவங்களோட ஆட்ஸ் எல்லாம் உங்களோட பிளாகில் போடுறதுக்கான அந்த சின்ன இடம் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் எழுதி எவ்வளோ தூரம் பப்ளிசைஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிளாகை அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அவ்வளோ பேர் விசிட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆட்ஸ் டிஸ்பிளே ஆக 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 உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் பே பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் 3 to 4 months எந்த ஆன்லைன் ஜாப்ஸும் டைம் எடுத்துக்கும். ஆனால் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் இந்த தாரக மந்திரமாக இருக்கணும் நீங்கள் எது பண்ணாலுமே. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணலாம். வெரி அத்தென்டிக், அதாவது நம்பகமான ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து கூகுள் ஆட்சென்ஸ். அது நீங்கள் ஆரம்பித்த உடனே பண்ண முடியாது, நிறையா எழுதணும். உங்களுக்கு எழுதுறது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளாகர் பிளாட்ஃபார்மில் ஜெயிக்கலாம். ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நீ தான் சொன்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் தட்ஸ் ஓகே. உங்களோட எஃபர்ட் எவ்வளோ தூரம் இருக்குது. நானும் வந்து அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பட் நான் எப்போ எஃபர்ட் போடுறேன், எப்போ எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிடணும்னு நினச்சா மட்டும் போதுமா? முடியாதுல்ல. போய் உட்காந்து தட்டை எடுத்து தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். சேம் கான்செப்ட். ஸோ எஃபர்ட் என்ன எடுக்கிறீங்க, என்ன ஆக்ட் பண்ணுறீங்க, வாட் இஸ் யோர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யோர் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ், அதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் ஜெயிக்கிறத விட என்ன பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதை பண்ணுறீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறது தொக்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜெயிக்கிறது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். பட் எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கவே உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த எஃபர்ட்டுக்கு இந்த பலனா, ஓகே இன்னும் எஃபர்ட் எடுக்கலாம். அது எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரியும். A journey of 1,000 miles begins with one step. அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பை காது நகர்த்தி வைக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் எப்படி ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறது, அதை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு எப்படி கூகுள் ஆட்சென்ஸை ஆட் பண்ணுறது. பட் இந்த பார்ட்டில் நான் வந்து வெறும் எப்படி பிளாக் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் ஆட்சென்ஸை கொண்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் டாப்பிக்கு. ஸோ இப்போதைக்கு எப்படி பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். The very first step is the next way it would be you can get into the free blogger platform, that is blogger.com by Google. So how do you do this? Once you get into that Gmail account, you will be led to the blogger.com platform, which is quite easy to create your own blog with their domain name. If you'd like to go for a free platform initially and don't want to buy a domain till you are used to the blogger platform, then you can choose this blogger.com as your blogs platform and your blogs base. So choose the name of your blog and choose the address for your blog. So it can be the title and the address. Address is nothing but the web address for your blog. So the main
name will be whatever you are giving, and it will be followed by blogspot.com. You would have seen many URLs or blogs with this particular blogspot.com. So just type in your blog name and go for the address. So you can check for the availability. If it is available, it will show you as available. If it is not, it will show it is not available. So choose for the available domain and then go for the theme selection. So you just select the theme right now, and then later you can choose so many themes, you can download so many themes, and I'll tell you how it can be done in my next or other videos. You can choose the theme and go for create blog. Once you are done with creation of blog, you will be immediately redirected to the creation of posts window. So once you are done with the creation of blog, you can start posting anything that is you would like to according to the blog's nature or blog's topics. So create your first post and go for your very first post, and you'll be very much excited to create your first post. Pour your thoughts in and go for formatting with all kinds of easily available word like formatting, right from bold, italics, and underline and colors of the text. And you can even insert media files, and you can even link to any other references, but make sure that you provide all the credits and courtesy for the resources that you are pulling from the internet. For example, if you are giving some free images for your blogs through the web, please do provide some courtesy from where you are getting that. So format your content, put some images, and create your first post. So how do you make it visible or make it easily accessible for the readers? So you have to add labels, relevant labels, that is tags or keywords relevant to your blog post. If it is a running related post, you can provide all running related keywords. If it is recipe related, you can provide all recipe related labels. What your post will also be visible somewhere in the search result pages, and go for publishing once you are done with the formatting. After you have published, or even if you have kept it as a draft, you will have so many other options to edit or preview or even delete. Even after, if you have published, you can even delete the post, so there will not be any kind of hassle to delete or to edit your blog posts. So if you want to change the layout also, you can do it. And I have chosen certain kind of layout and certain themes through settings that you have seen in the left side of the blogger platform. So this is how my blog, test blog, looks. blog எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நன்றே செய் அதை இன்றே செய். ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா
பண்ணணும்னா நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ப்ளாகை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி போகாமல் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணாமையே விட்டுட்டா அது என்னன்னே தெரியாமல் போயிடும்ல. நம்மளுக்கு அது ஏற்றது இல்லையா அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். உங்களுக்கு இப்போ நல்ல டைம் இருக்குது எதுனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இத்தனை வருஷம் விட்டுட்டோம், பல வருஷம் விட்டுட்டோம். இனி என்ன செய்யுதுன்னு யோசிச்சே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சு ஆரம்பித்தாலே போதும், அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுவாகவே வந்துடும். அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நாட் ஜஸ்ட் குழந்தைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாத்துக்கும். அந்த ரீசன்னால் உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்கள் தான் கொடுத்துக்கணும். இந்த ரீசன்னால் தாராளமாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ளாக் பண்ணுறோம் அண்ட் ராக் பண்ணுறோம். ஓகே, பாய், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை, அதாவது பார்ட் 3ல் உங்களை பார்க்குற வரைக்கும் ஜாலியாக இருங்க, பட் ப்ளாகிங்கை மறந்துடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணி காமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் அட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ, ஈஸியான வீடியோ ஆர் அந்த இஷ்யூஸை மட்டுமே சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் போடுவேன். ஓகே, பாய், டேக் கேர்.